கைஸ் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்லாம் ரொம்ப ரேராக தான் வரும். இப்போ வந்திருக்கு, கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன டிபார்ட்மெண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பேங்க் நோட்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் போஸ்டிங்ஸ் மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சேலரியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலைல ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ் லிசன், இதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. இதை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அதில் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அவங்க ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸ் வந்து யார் வந்து பே பண்ணணுமோ அவங்க கரெக்டாக பே பண்ணி அவங்க சொல்லியிருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடையே வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ப்ரூஃபோட அந்த ஃபீஸோட டீட்டெயிலுமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அட்ரஸ் செக் பண்ணிக்கோங்க. 11th ஏப்ரல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸுமே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரி, இதுக்கு 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிகாம் இல்லைனா பிபிஏ முடித்தவங்க ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சிஏ இல்லைனா வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் முடித்தவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே எலிஜிபிள். அடுத்த போஸ்டிங் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே வந்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதுக்கு ஃபுல் டைம் கிராஜுவேஷனில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இதுக்குமே வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே சிவில் கேட்டகரி, பிஇபிடெக்கில் நீங்கள் சிவில் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ இதுக்குமே வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே எலிஜிபிள். ஸோ நான் மேலே சொன்னேன் இல்லையா ஏஜ் லிமிட், அது இல்லாமல் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு ஏஜில் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸோஸ்மேன், ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸே கிடையாது கைஸ். இவங்க வந்து பே பண்ண தேவையில்லை. இவங்களை தவிர்த்து மீதி இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து 800 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன மெத்தட் படி பே பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த மெத்தட் படி கரெக்டாக பே பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 52,000 பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் டியரன்ஸ் அலவன்ஸு, ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸஸ், அந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் கூட உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 55,000க்கு மேலேயே அப்ராக்சிமேட்டாக கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பேசிக் பே மட்டுமே 52,000 சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன், இந்த மெத்தட் படி தான் உங்களுக்கு இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு போஸ்டிங் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த மெத்தட் படி கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.